Hi, hello, welcome back to our channel. நாங்கள் இன்னைக்கு எந்த பகுதிக்கு வந்திருக்கோம்னா நம்ம ஒட்டச்சத்திரம் பகுதியில் இருக்கிற தலையுத்து அப்படிங்கிற ஃபால்ஸுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஃபால்ஸ் மேலே இருக்குது. இது வந்து அங்கே இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போகிற வழி. அந்த தலையுத்து அருவிக்கு மேலே போகணும். ஸோ இங்கே வந்து ஒரு தமிழ்நாடு அரசு வனத்துறையிலேருந்து ஒரு அறிவிப்பாளை வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால்ஸுக்கு வந்து வனத்துறையால் தடை செய்யப்பட்ட பகுதி. இங்கே எந்த சுற்றுலா பயணிகளும் செல்றதுக்கு அனுமதி இல்லை. பட்டு அதையும் மீறி நிறைய சுற்றுலா பயணிகள் அங்கே போய் நிறைய உயிரிழப்புகள் இங்கே ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் அங்கே மேலே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அந்த உயிரிழப்பு ஏற்பட அங்கே என்ன ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இந்த வழியாக தான் நம்ம அங்கே மேலே போகணும். மாதிரி கட்டிருக்காங்க பார்த்தீங்களா, தம்பி போராட்டம் கட்டுதான். அந்த திட்டு மேலே போய் தான் நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போக முடியும். ஆள் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் நாங்கள் போகிற வழிபுறம் பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப பி கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னா இடம்லாம் ரொம்ப வழுக்கலாக இருக்குது. இப்போ நம்ம போகிறது வந்து மேல் தலைக்குத்து, கீழ் தலைக்குத்து இருக்குது. அங்கே வந்து மக்கள் எல்லாரும் வருவாங்க. ஏன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கேயும் குளிப்பாங்க. அங்கேயும் சில இடங்கள்ல வந்து குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்கேயும் நிறைய பேர் இறந்துருக்காங்க. தண்ணி வர்றதை வச்சு அதுதான் அந்த ஆறு கிராஸ் பண்ணுற பகுதி நம்ம. ஸோ அங்கே தண்ணி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஸோ நம்ம நல்ல நேரம் என்னமோ அந்த பகுதியில் தண்ணி சுத்தமாகவே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கிராஸ் பண்ணுற பகுதியில் வந்து தண்ணி சுத்தமாகவே இல்லை.
நல்ல வழி இருக்குது கை. இங்க பார்த்தீங்கன்னா இவன் நம்மளை எப்படி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான் பாருங்க. இங்கிட்டா வழுக்கலுக்குள்ளேயே விட்டு போயிட்டு இருக்கு. Decentralized, can't contain it. We're changing lives, yeah, upgrading. Call it suicide of the older generation. What keeps you up at night, yeah? Make all the demons quiet, yeah. We were built to thrive, yeah. பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரியே 2 பசங்க இங்கே புதுசாக வந்திருக்காங்க. I think that we've all had enough. What keeps you up at night, yeah? Make all the demons quiet, yeah. We were built to thrive, yeah. I think that we've all had enough. Yeah, I think that we've all had enough. Sick of dealing with the old plan. சரியான புதர் மண்டி இடமே அடைஞ்சிருச்சு. ஆனால் வனத்துறையினர் அப்பப்போ வந்துட்டு போகிறனால ஓரளவுக்கு வழி இருக்குது. இந்த பகுதியில் பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சரியான மழை, பாறையில் ரொம்ப ஸ்லிப் ஆகுது. ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் மேல் தாழ்குத்துன்னு சொல்லுவாங்க. Negotiation. I refuse to think we need saving. Something good will come from creation. And when we think that the world is too anxious, we'll adapt, evolve, survive and save it. What keeps you up at night, yeah? Make all the demons quiet, yeah. We were built to thrive, yeah. I think that we've all had enough. What keeps you up at night, yeah? Make all the demons quiet, yeah. We were built to thrive, yeah. I think that we've all had enough. Sick of dealing with the old plan. They know that we're calling it wrong. You got me like, oh yeah, I think that we've all had enough. Sick of dealing with the old plan. They know that we're calling it wrong. Hey, oh yeah, I think that we've all had enough. Sick of dealing with the old plan. They know that we're calling it wrong. So கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அந்த ஃபால்ஸோட வியூ இன்னும் நல்லா தெரியும். ஸோ வாங்க. மேல் தலக்குத்து ஃபால்ஸுக்கு வந்து ஃபாரஸ்ட்டுக்காரங்க அனுமதிக்காத காரணம் என்னென்னா, இங்கே நிறைய பாறை குழி இருக்குது. இப்போ இந்த தண்ணி விழுது தெரியுங்களா, அந்த இடமே ஒரு சரியான குழி தான். பட் அந்த குழியில் தான் நிறையா பேர் சிக்கி இறந்துடுறாங்க. ஸோ அதனால தான் வனத்துறையினர் இந்த பகுதிக்கு வர அனுமதிக்கிறது இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிக்கு நீங்களும் வர்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ நான் சொன்னேனே, இந்த ஃபால்ஸில் குளிக்க வந்து நிறையா பேர் இறந்து போகிறாங்கன்னு. ஸோ இந்த குழி தெரியுது பார்த்தீங்களா, தண்ணி நிற்கிற போது இது சரியான ஆழமாம்மா. எவ்வளோ ஆழம்னு அவங்களுக்கே தெரியல. ஒரு 100-150 அடி 300 அடி ஆழம் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. அது இல்லாத இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போதை மயக்கத்தில் நிறைய பேர் அந்த ஃபால்ஸில் குளிக்கன்னு ட்ரை பண்ணி விழுந்து இறந்துடுறாங்க. இவ்வளோ தான் இந்த தலக்குத்து பகுதியில் இருக்குது. இந்த பகுதிக்கு வந்து தலக்குத்துன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இதோட ஒரிஜினல் பேர் என்னங்கன்னா தலையுத்து அப்படிங்கிறத இதோட ஒரிஜினல் பேர். ஸோ இந்த பகுதியில் இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து பரப்பலாறு டேம்லேருந்து வர்ற தண்ணி தான் இந்த ஃபால்ஸில் வருது. மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் ஒரு இடத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சதா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.